ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் நேஷ்னல் பார்க் வந்திருக்கோம். என்ன நேஷ்னல் பார்க்னா, நார்த் கேஸ்கேட் நேஷ்னல் பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே மெயினாக நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, டைபுலா டேம் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ டேம் பார்க்குறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வர வழியில் ஒரு சில இடத்துலலாம் பிரேக் எடுத்து தான் வந்துட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக நம்ம ஊர்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சு அந்த தண்ணி சேகரிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து டேமெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பனியெல்லாம் உருகி வரும்ல, அந்த தண்ணியெல்லாம் சேகரிக்கிறதுக்காகவே வந்து டேம் கட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு பனி உருகி அது ஆறாவும் தண்ணி போகும். அதுலேயே வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து டேம் கட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். போகிற வழியிலேயே ரோடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாறையை குடஞ்சி அதில் வந்து ரோடு போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்கறக்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் இது கல்லில் கட்டியிருக்காங்க. செம்ம சூப்பராக பயங்கரமாக இருக்குல்ல. செம்ம டார்க்காக இருந்துச்சு, ஒரு லைட் கூட இல்லை, செம்ம டார்க்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒன்று நாங்கள் பார்த்தோம். ஸோ அது வந்து அந்த பிரிட்ஜு வந்து ஸ்பெஷலான ஒரு பிரிட்ஜு. நம்ம வர வழியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு டேமுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா டேம் வந்து 4 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ட்ரி ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்காக டேம் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 2 தடவை வந்து இந்த லேக் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் அந்த டேமுக்கு வந்ததே இல்லை. இதை நாங்களே ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ எங்களோட வாங்க டேம் பார்க்கலாம். வாஷிங்டன் ஸ்டேட்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து நார்த் சைடு இருக்கக்கூடிய மலைங்க தான். இதில் தான் நம்ம பாதி தடத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப ஹைட்டுக்கு வந்திருக்கோம். இதுவே பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாதி தடத்துக்கு தான் வந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஹைட்டுக்கு போகும் மலைகள்லாம். ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து அந்த டேம் இருக்குது. என்னதான் நம்ம கடல் தாண்டி வந்திருந்தாலும் நம்ம ஊரை நினைக்காத நாளே இருக்காது. எங்கேயாவது ஒரு பிளேஸுக்கு நம்ம போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் பார்த்தது ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஊர்லேயே இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, நம்ம ஊரில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கிட்ஸ்கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்போம். ஸோ அதே தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் கூட ஒரு டேம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி தான் வந்து கிட்ஸ்கிட்ட பேசிகிட்டே வந்துட்ருக்கோம். இந்த டேமை பார்க்குறக்கு வந்த முக்கியமான இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா டர்க்கைஸ் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ ஒரு சில டைமில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ப்ளூ மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தாவே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே குதித்து எவ்வளோ அடி ஆழம் இருக்குதுன்னு பார்த்து சொல்லவா அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீச்சலே தெரியாது, இதில் வேற தண்ணிக்குள்ளே குதிக்க போறியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியல, செம்ம காற்று. அந்த காற்றுல வந்து அங்கே நிற்கவே முடியல. ஸோ அந்தளவு பேசுகிறது பக்கத்தில் யாராவது பேசினா கூட அந்த ஒரு துளியும் கூட கேட்கல, அந்தளவுக்கு காற்றடிச்சிது. ஸோ இந்த அணையோடு நம்ம இந்த பக்கம் பார்த்துட்ருக்கோம். இதுவே நம்ம அந்த பக்கம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த சைடு பார்த்தா டேமை வந்து ஒரு பாறை மேலே தான் கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்குறக்கு எல்லாமே ரொம்ப பாறையாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யாராவது பேரை சொல்லி சத்தம் போட்டோம்னா எக்கோ ஆகுது. பேரை சொல்லின்ட்டு இல்லை, நம்ம சத்தம் போட்டோம்னாவே எக்கோ ஆகுது. ஸோ அதை தான் வந்து எல்லோரும் பேரை சொல்லி சத்தம் போட்டுட்ருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இந்த டைபுலா லேக்கு எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டத்திலிருந்து 1201 அடி இருக்காமா. இந்த டேம் பார்த்திங்கன்னா 1930லேயே வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1936லேருந்து தான் ரன் ஆகிட்டுருக்கு இந்த டேமு. இந்த லேக் பார்த்திங்கன்னா ராஸ் லேக்குக்கும் கோர்ஜ் லேக்குக்கும் நடுவில் தான் இந்த லேக் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இந்த 3 லேக்கையுமே வந்து இதோட வியூ பாயிண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்னோவெல்லாம் படிஞ்சிருக்கு. அது தூரத்துலேருந்து பார்த்தோம். இதுவே வந்து எப்போவுமே வருஷம் வந்து எப்போவுமே மவுண்ட் ரெயினியர் போவோம். மவுண்ட் ரெயினியர் போயிட்டு அங்கே வந்து ஸ்னோவில் விளையாடிட்டு வருவோம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வெயில் அதிகம் தான். இந்த வெயிலுக்கு வந்து
பாதி பனி வந்து உருகியிருக்கும். ஸோ இந்த தடவை வந்து போகவே இல்லை. நான் எப்போ போவோன்னு தெரில. நெக்ஸ்ட் டைம் போனோம்னா மவுண்ட் ரெய்னியர் வீடியோவும் அதுக்கடுத்த வீடியோவாக வரும். டேமை வந்து பார்த்தாச்சு. டேமில் இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சமாவது தொட்டு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு மனசு ஆறும். இவ்வளோ பெரிய டேமை பார்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணியை வந்து தொடாமல் போனோம் எப்படி? ஸோ இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். சரி இந்த பக்கம் போய் பார்க்கலாம். தண்ணி தொட முடிஞ்சால் தொட்டுட்டு வரலாம். இல்லைன்னா அப்படி திரும்பி வந்துடலாம். ஒரு சின்னதாக ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போயிட்டுருந்தோம். ஆனால் அங்கே வந்து நிறைய மக்கள் வந்து தண்ணியை வந்து தொட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கயாக் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்டட் ஆகிட்டோம். ஸோ நாங்களும் போய் தண்ணி தொட போகிறோன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்துருக்கோன்னா லேக்கோட தண்ணி தொட போகிறோமா? ஸோ அந்த பக்கம் வந்து நம்ம டேம் பார்த்தோம். ஸோ இந்த பக்கம் வந்து சும்மா குளிக்கிறதுக்கு உண்டான வியூ பாயிண்ட் பீச், லேக் பீச். கோயிங் ஃபார் லேக் பீச். இந்த பக்கம் தண்ணி டச் பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இதை ஃபஸ்ட் டைம்னுங்காட்டியே சரி சும்மா ட்ரைவ் தான் போயிட்டு வரோம் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கேயே இருந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணவும் முடியல. இங்கே வந்து நெட்ஒர்க்கே இல்லை, காண்டாக்ட் பண்ணவே முடியல. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களே எங்கடா ஆளுகளை காணுமே அப்படின்னு அவங்களே வந்துட்டாங்க. தண்ணி தொடலாம். ஐஸ் மாதிரி இருக்கும் போது காஞ்சரன்னு ஒரு தைரியம் சில்லுன்னு இருக்கு. அது யாரு விழுந்துடாத. இருடா சின்ன 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 வெயிட் பண்ணு சின்ன. சரியா போயிருதா? தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணுங்களும் செம்ம ஆட்டம். நான் அப்படியே ஓரமாக வந்து கடையை விரித்து உட்காந்துட்டேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எப்படி தேடி பிடிச்சி வந்தாங்களா இல்லை குத்து மதிப்பாக வந்தாங்களான்னு தெரில. ஆனால் கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ அந்த டயபிளா லேக்கோட தண்ணி இதை தான் நம்ம வந்து மேலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து அந்த தண்ணி வேணால் டச் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி டச் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து மேலே வந்திருக்கோம். ஓவர்லுக் பாயிண்ட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ மேலேருந்து பார்க்குறதுக்கு செம்ம அமேசிங்காக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து தண்ணியோட கலருக்கும் இந்த மலைக்கு நடுவில் இருக்கிற அந்த தண்ணியோட கலர் பார்க்குறக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியாது. எப்போவுமே தண்ணி பார்ப்போம், ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ செம்ம சூப்பராக இருக்கும். அங்கங்கே நின்று ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது, அதை பார்க்குறக்காக தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இங்கே இந்த மரம்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுதான் நானும் இந்த விஷயம் படித்து பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற தண்ணி கலர் வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பாறை துகள்களெல்லாம் இருக்குல்ல, அந்த பாறை தூளெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் வந்து இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி மின்னி இந்த மாதிரி தண்ணி கலர் காட்டுது. ஸோ இது வந்து ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இந்த மாதிரி டைமில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த தண்ணி கலர் வந்து நம்மளுக்கு தெரியும். மற்ற டைம்லலாம் வந்தோம்னா பெருசாக அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா வந்து ரொம்ப க்ளௌடியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பெருசாக தெரியாது.
ஸோ இதில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. நம்ம ஸ்னோ இருக்கிற மவுண்டைன் பார்த்தோம்ல, அதுதான் இது. அதுக்கப்புறம் நம்ம டயபுலா லேக்கில் நின்றுருக்கோம். அதுக்குள்ளே மேலே பார்த்திங்கன்னா இந்த ராஸ் லேக் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை தான் பார்க்க போகிறோம் அடுத்தது. வீடியோஸில் பார்க்க வந்து தண்ணி கலர் வந்து பெருசாக இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரில. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு நல்லாவே தெரிஞ்சு, ஆனால் வீடியோஸில் பெருசாக தெரில. ஏன்னா நம்ம வந்து வெயில் வந்து மறையிற டைமில் வந்திருக்கோம். ஸோ அதோட நிழல் தான் விழுகுது. ஸோ அதனால தான் அந்த கலரில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல. ஏன்னா செம்ம காற்று. நிறைய ஷார்ட்ஸ் வந்து நாங்களே போட்டிருப்போம். பார்த்திங்கன்னா அதில் வந்து எங்களோட முடியெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஆடும். அந்த அளவுக்கு செம்ம காற்று, நிற்கவே முடியல. அப்பவும் விடுவோமா ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஆனால் அது கொஞ்சம் தாறுமாறாக தான் வந்திருக்கு. ஃபோட்டோஸ் எடுத்தோம், அப்புறம் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டோம். கிளம்பி அடுத்தது என்னென்னா ராஸ் லேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ராஸ் லேக் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. பெருசாக அந்தளவுக்கு வியூ எதுவும் தெரியல. டேமும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. அந்த டேமுக்கெல்லாம் வந்து அக்சஸ் எதுவும் கிடையாது, நம்ம போகிற மாதிரி எந்த அக்சஸும் கிடையாது. ஸோ அதனால் அங்கேருந்து பெருசாக எதுவும் பார்க்க முடியல. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி இப்போ அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, போகிற வழியில் நம்ம ஒரு ஃபால்ஸை பார்க்காம போனோம்ல, அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஜ் க்ரீக் ஃபால்ஸ் தான். ஸோ இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த பாலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கண்ணாடி பாலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு இரும்பு பாலம். ஸோ எப்படி இருக்குன்னா பார்த்திங்கன்னா, ஏதாவது கார் எதுவும் மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், தடதடான ஒரு மாதிரி சவுண்டு வரும். அது பார்த்தாவே செம்ம பயமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த இரும்பு பாலத்தில் வந்து அந்த வந்து ஹோலாக இருக்கும். ஸோ அதுலேருந்து கீழே பார்த்தோம்னா தண்ணி வந்து செம்மையாக தெரியும். ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால செம்ம பயமாக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸில் என்னமோ தண்ணி கொஞ்சம் தான் வந்துச்சு, ஆனால் அந்த ஹைட்டு பார்க்குறதுக்கு தான் செம்ம பயமாக இருந்துச்சு. பார்த்தா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப மிடில் போயிட்டோம். மிடில் போனதுக்கு அதுக்கும் அங்கேருந்து வரக்கு செம்ம பயமாக இருந்துச்சு. செம்ம ஃபன்னான மூமெண்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த கோர்ஜ் லேக், அந்த லேக்கோட டேம் இருக்குங்களா, அதுக்காக வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ட்ரையல் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து சும்மா இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். சரி சும்மா ஒரு ட்ரையல் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் கிளம்புறோம். பால் அடிஞ்ச ரோடு நல்லா தான் இருக்குது, ஆனால் பயங்கரமாக இருக்குது. ஸோ பயந்தாங்கோலி இங்கே வேற ஒரு குச்சி எடுத்துகிட்டு வருது. காலில் எதை குத்திராத. ரெயின்டியர் வரப்போகுது. பாசம் முடிச்சிருக்கு. அப்போ இங்கே ஸ்னோ விட மழை தான் அதிகமாக வருமோ? இது ஓவர் லுக் பாயிண்டா? அடே அங்கெல்லாம் இருக்குன்னு நினைச்சேன். இது ஒன்று போய் இப்படி போய் சுற்றி வந்து அதில் இறங்கிருங்க. அதான் சூப்பராக இருக்கு. ஏலோ வாவ், ஃபால்ஸ் நம்மளுக்கு மிஸ் பண்ணிடுவாங்களே. இதையே செம ஃபால்ஸ், ஃபாலிங் வாட்டர். இந்த ஃபால்ஸ்க்கெல்லாம் பேரெல்லாம் கிடையாது, ஃபாலிங் வாட்டர் அவ்வளோ சும்மா வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே கவர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அங்கே இந்த மாதிரி இது போச்சுன்னா, ரோடு போச்சுன்னா கண்டிப்பாக போகலாம். இந்த டேமுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செயின் டேம் மாதிரி.
தொடர்ந்து அந்த ராஸ் லேக் அதுவும் ஒரு டேமாக இருந்துச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் டைப்லா லேக்கும் அதுவும் ஒரு டேமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோர்ச் லேக்கும் இது வந்து ஒரு டேமை கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் ஒரு செயினாக இருக்கிற மாதிரி ஒரு டேமு. இந்த மலைகளில் வந்து நம்ம எப்பவுமே நிறைய இடத்துல வந்து ஒரு மலைக்கு வந்து ஒரு டேம் அந்த மாதிரி தான் பார்த்துப்போம். இது வந்து தொடர்ந்து ஒரு 3 டேம் இருக்கிறதுனால செயின் டேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் கொடிவேரியான மாதிரி. அடித்து பிடிச்சி இந்த குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ட்ரையல் வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த இடத்துக்கு நம்ம வராமல் இருந்திருந்தால் இந்த வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். இந்த டேமையும் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். யாருடா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை இருந்தாலும் இதுக்கப்புறம் போனோம்னா நமக்கு டைம் பத்தாது. மோஸ்ட்லி நம்ம இன்றைக்கி நிறையா வியூ பாயிண்ட் தான் பார்த்தோம். இருந்தாலும் நிறைய ஃபன்னெல்லாம் பண்ணோம். ஸோ அதெல்லாவோட வந்து இந்த ட்ரிப் வந்து செம சூப்பராக ஃபன்னாகவும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுட்டி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை. கொஞ்சமாடா பேச்சு பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி தான். கொஞ்சமாடா ஆட்டம் ஆடினீங்க. ஆடின ஆட்டத்துக்கு என் பொண்ணுக்கு கார் ஏறினோடனே தூக்கம் வந்துருச்சு. என் சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா சீக்கிரம் தூங்கிட்டா. பெரியவ தான் ஆடிட்டுருக்கா. ஸோ அவளும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவா. ஏன்னா இங்கேருந்து வந்து ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கே போய் ரீச் ஆக போகிறோம். ஸோ இன்னமே எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம போகிறதுக்கு? இன்னும் 1/2 hour ஆகும்.